அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சமயங்கள் காட்டும் மனித வளர்ச்சி பருவங்கள் பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். உலகத்தினுடைய மிக முக்கியமான சமயங்கள் எல்லாமே மனித வளர்ச்சியை பற்றி பேசுகின்றன. ஒவ்வொரு சமயமும் மனித வளர்ச்சியை சில பாகங்களாக பிரிக்கின்றன, குறிப்பிடுகின்றன. குறிப்பிட்டு அந்தந்த தளத்திற்கு ஏற்ப, அதாவது அந்தந்த பருவத்திற்கு ஏற்ப சில நெறிமுறைகளை ஒவ்வொரு சமயமும் வளர்த்து வருகின்றன. அவைகளைத்தான் நாம் இப்பொழுது சமயங்கள் காட்டும் மனித வளர்ச்சி பருவங்கள் என்று இந்த ஒரு வகுப்பிலே நாம் கேட்க இருக்கின்றோம். எனவே எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்து சமயம், இஸ்லாம் சமயம், கிறிஸ்தவ சமயம், யூத சமயம் பார்வையிலே குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றி நாம் இந்த வகுப்பிலே கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். சமயங்கள் பெண், ஆண் குழந்தைகளின் வளர்ச்சியிலே பார்க்கப்படுகின்ற பாகுபாடுகளையும் நாம் இங்கே அறிய இருக்கின்றோம். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், கருவறையில் உருவானதிலிருந்து கல்லறைக்கு செல்கின்ற வரைக்கும் மனித வாழ்க்கையை உலகத்தினுடைய பெரிய சமயங்கள் கூறுகளாக பிரித்திருக்கின்றன. ஒவ்வொரு கூறுகளுக்கும் ஏற்றாற் போன்று இந்த சமயங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதை பற்றித்தான் இந்த இடத்தில் பார்க்க இருக்கின்றோம். அடுத்தது ஒரு அறிமுகமாக பழங்காலம் தொட்டே குழந்தைகள் சிறப்பான குடைகளாக கருதப்பட்டார்கள். நாட்டினுடைய எதிர்காலமாகவே கருதப்பட்டார்கள். குழந்தைகள் இல்லை என்றால் கண்டிப்பாக எதிர்காலமே இல்லை. எனவே குழந்தைகளுடைய உடல் நலம், உளநலம், அறிவு, நல்லொழுக்கம், சமூக அக்கறை, சிறப்பான கல்வி, பல்வேறுபட்ட திறமைகள் முக்கியமானதாக கருதப்பட்டன. ஏனென்றால் எல்லா சமயங்களுமே என்ன கருதின என்றால், சிறந்த குழந்தை பருவமே பிற்கால சமுதாயத்தை கட்டி எழுப்பி வழிநடத்துகின்ற இளமை பருவமாக கருதப்பட்டது. எனவே அதற்கேற்ற கல்வி, பயிற்சி, கட்டுக்கோப்புகள், ஒழுக்க நெறிகள் குழந்தைகளிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் எதிர்பார்க்கப்பட்டன. அவைகளை ஒவ்வொரு சமயமும் அந்தந்த பருவத்திற்கு ஏற்றாற் போன்று கொடுத்து கொண்டே இருந்தன. அதற்கேற்றாற் போன்று குழந்தைகளை வளர்த்து கொண்டே இருந்தன. முதலாக இப்பொழுது குழந்தைகளும் இந்து சமய மரபு பார்வையும் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்து சமய மரபு பார்வையிலே ஒரு மனிதனுடைய வளர்ச்சி பருவத்தை எப்படி பார்க்க இருக்கின்றார்கள்? முதலிலே குழந்தை பருவம், அதாவது அறிவாற்றல், நிர்வாக ஆற்றல், வியாபார ஆற்றல், பணி செய்யும் ஆற்றல் என்ற அளவிலே மனிதர்கள் எதிர்பார்க்கப்பட்டார்கள். அதற்கு ஏற்றாற் போன்றுதான், அதாவது மனிதன் இந்த 4 விதத்திலே தரம் பிரிக்கப்பட்டான். அதற்கு ஏற்றாற் போன்று குழந்தைகளும் அவர்களுடைய அந்த குழந்தை பருவத்திலேயே பிரிக்கப்பட்டார்கள். குழந்தை பருவத்திலேயே மனிதர்கள் மீது ஓரளவுக்கு வகையும் வர்ணமும் பூசப்பட்டது வருத்தம்தான். இருந்தாலும் அந்த இந்து சமய பார்வையிலே மனிதர்கள் எப்படி பார்த்தார்கள், அதற்கேற்றாற் போன்று குழந்தை பருவத்தை எப்படி அவர்கள் வகுத்து கொண்டார்கள் என்பதை பார்க்க இருக்கின்றோம். ஒன்று, எல்லா குழந்தைகளுமே, ஆண் பெண் குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும். முதலில் வீட்டில், குடும்பத்தில் கல்வி, அதாவது அடிப்படையான சில கருத்துக்கள் அனுபவங்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டன. பின்னர் வெளியே குருகுல கல்வி, ஆண் பெண் ஆகியோருக்கு தனித்தனி ஆசிரியர்களை வைத்து கற்றுக் கொடுக்கப்பட்டன. குழந்தைகளின் கல்வி கற்கும் திறன், மனநிலை, மனத்தெளிவு, நற்பண்புகள், உடல் உள்ள பக்குவம் இவற்றின் அடிப்படையிலே அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள், தரம் பிரிக்கப்பட்டார்கள். அறிவுடையோர் உயர்கல்விக்கு தகுதியாவர். இவர்களை பொதுவாக பிராமணர் என்று அழைத்தார்கள். இவர்கள் ஆசிரிய மற்றும் வேதம் கற்கக்கூடிய அறிவு தொடர்புடைய கல்விக்கு பயிற்றுவிக்கப்பட்டார்கள். அடுத்ததாக உடல் சக்தி, உள ஆற்றல், மனத்தைரியம் உடையோர், இவைகள் இரண்டாவதாக பிரிக்கப்பட்டார்கள். இவர்கள் க்ஷத்ரியர் என்று அழைக்கப்பட்டார்கள். போர் செய்யும் நிலையுடையவராக கருதப்படுவார்கள். மூன்றாவதாக வியாபாரம் செய்வோர், செல்வம் சேர்ப்போர், வைசியராக கருதப்பட்டார்கள். நான்காவதாக நல்ல உடல் வலிமை உடையோர், பிறருக்கு பணி செய்யக்கூடியவர்களாக சூத்திரர்கள் என்று கருதப்பட்டார்கள். எனவே சூத்திரர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் அவர்கள் செய்யும் வேலையே பாதுகாப்பு, அவர்கள் செய்கின்ற பணியும் பணிவிடையுமே பாதுகாப்பாக கருதப்பட்டது. அவர்களுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. வேதம் கற்றுக் கொடுக்கின்ற பணியானது அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. எல்லா குழந்தைகளும் ஆச்சாரியவிடம் கல்வி கற்க அனுப்பப்பட வேண்டும், அதாவது அறிவு கல்வி சார்ந்த. ஆனால் சூத்திர குழந்தைகளுக்கு கல்வி என்பதும் அறிவு என்பதும் வேதம் என்பதும் மறுக்கப்பட்டது. வேதம் கற்பது மிக முக்கியம்.
காரணம், அது ஒரு இரண்டாம் பிறப்பாகவே கருதப்பட்டது. ஏனென்றால் ஆசிரியர், ஆச்சாரியா தன் கருவறைக்குள் மாணவரை வைத்து வேதம் கற்றுக் கொடுத்தார் என்றே கருதப்பட்டது. அதாவது ஒரு குழந்தை தாயினுடைய கருவறையில் வைத்து வளர்க்கப்படுகின்றது. வெளியே வருகின்ற பொழுது முதல் பிறப்பு. இரண்டாவது பிறப்பு என்னவென்றால், இந்த ஆச்சாரியா மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, வேதம் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, அதை ஆச்சாரியா தன் கருவறைக்குள் வைத்தே மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று கருதப்பட்டது. எனவே அவர்கள் கற்று முடித்து வெளியே வரும்போது அது இரண்டாவது பிறப்பாக கருதப்பட்டது. பிராமணர், சத்திரியர், வைசியர் என்ற 3 பிரிவுகளுக்கு மட்டுமே வேதம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. காரணம், அவர்களுக்கு மட்டுமே வேதம் கற்க உரிமை இருந்தது. எனவே இவர்களுக்கு இரண்டாம் பிறப்பு உண்டு என்று கருதப்பட்டது. சூத்திரர்களுக்கு வேதம் கற்றல் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு முதல் பிறப்பு மட்டுமே இருந்ததாக கருதப்பட்டது. அடுத்து, வேதம் கற்கவில்லை என்றால் அவர்கள் பாவிகளாகவும் கருதப்பட்டார்கள். 12 வருட வேத கல்விக்கு பிறகு குருகுல கல்வி நிறைவு பெறுகிறது. இந்த 12 வருட வேத கல்வியின் போதும் மாணவர்கள் அடிமை வேலையாள் போன்று ஆச்சாரியா முன் வாழ்வார்கள். உணவுக்காக பிச்சை எடுத்தல் அது தாட்சியினுடைய அடையாளமாகவும், மற்றும் ஆச்சாரியாவுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் கற்பு ஆகியவற்றின் மேன்மை பற்றி இந்த மாணவ பருவத்தில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. இத்தகைய வேத கல்விக்கு பிறகு மாணவர்கள் இளைஞர்களாக வீடு திரும்புவார்கள். பெற்றோரிடம் திரும்பி வந்தவர்களுக்கு மாணவர் உடை களையப்படுகிறது. இவர்கள் திருமண வாழ்விற்கு தயார் என்ற நிலையை இது உணர்த்துகிறது. அதாவது சமூக குடும்ப பொறுப்புகளுக்கு இவர்கள் தயார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக இந்த இந்து சமயத்தில் இரண்டாவது ஒரு பிரிவுக்கு போகின்றோம். சமஸ்காரங்கள். சமஸ்காரங்கள் என்றால் ஒவ்வொரு ஆளுமை பருவத்திலும், மனிதனுடைய ஒவ்வொரு ஆளுமை பருவத்திலும் இருக்கக்கூடிய அந்த சமய சடங்குகள், இதை சமஸ்காரங்கள் என்று சொல்லலாம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மனித வளர்நிலை சடங்குகள். மனு என்கின்ற சமஸ்கிருத சட்ட கோட்பாடுகளின்படி கருவறையில் உருவாகும் குழந்தை முதல் கல்லறைக்கு செல்லுகின்ற பருவம் வரை ஒவ்வொரு இந்து குழந்தையின் வாழ்விலும் சமஸ்காரங்கள் என்ற திருச்சடங்குகள் பின்னி பிணைந்துள்ளன. இந்த சமஸ்காரங்கள் என்பதன் பொருள் முழுமை, நிறைவு என்பதாகும். அதாவது இந்த சமஸ்காரங்கள், இந்த திருச்சடங்குகள் இருந்தால்தான் ஒரு மனிதன் முழுமையானதாக, நிறைவானதாக கருதப்பட்டான். காரணம், இவைகள்தான் மனிதர்களை தூய்மைப்படுத்துவதாக அவர்கள் நினைத்தார்கள். எனவே இந்த சமஸ்காரங்கள், இந்த திருச்சடங்குகள் மனித வாழ்க்கையினுடைய கருவறை முதல் கல்லறை வரைக்கும் தொடர்ந்தது. இப்படிப்பட்ட சமயச் சடங்குகள் ஒரு மனிதரின் வயது நிலைகளோடு ஒன்றித்து போகக்கூடியது. அதாவது வயது நிலை என்று சொல்லுகின்ற பொழுது கருவறையில் இருக்கின்ற குழந்தைக்கு ஏற்றாற்போன்று சில சமஸ்காரம், சமயச் சடங்கு, அது அந்த குழந்தையினுடைய நிலையோடு ஒத்துப்போகக்கூடியது. ஒருவேளை திருமணமான வயது அப்படி வருகின்ற பொழுது திருமணம் என்கின்ற சமஸ்காரம் அது அந்த திருமண வயதோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு திருச்சடங்கு. அதைத்தான் நான் சொன்னேன். ஒன்று, இந்த சமஸ்காரங்களை பற்றி பார்க்க இருக்கிற முதலாக கற்பதானா, கணவன் மனைவி உடல் உறவில் இணைந்து குழந்தை கரு உருவாதல் நிகழ்வு. இதனால் பெற்றோருக்குரிய கடமை அவர்கள் செய்கிறார்கள். மேலும் மனித இனம் பெருக காரணமாகின்றார்கள். சில சடங்குகளோடு இந்த உறவு நடைபெற வேண்டும் என்பதில் கருத்தாக உள்ளனர். தற்கால சடங்கு சம்பிரதாயங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இரண்டாவதாக பும்சாவனா, ஆண் குழந்தைகளுக்காக செய்யப்படும் ஒரு சடங்கு. கருத்தரித்த 3வது மாதத்தில் நடைபெறும் இந்த சடங்கு குழந்தைகளில் ஆண் பால் என்பதை தீர்மானிக்கும் கடவுளுக்கு செய்யப்படுகின்ற ஒரு சடங்கு. காரணம், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை விட அதிகமாக அந்த காலகட்டத்தில் விரும்பப்பட்டார்கள், எதிர்பார்க்கப்பட்டார்கள். ஆண் மக்களை பெற்றோர்களுக்கு கொள்ளி வைப்பார்கள். மனு சட்டத்தின்படி ஒரு மனிதன் 3 நிலைகளிலே முழுமையாகிறான். ஒன்று தன்னில் முழுமையாகிறான், இன்னொன்று தனது மனைவியில் முழுமையாகிறான், 3 தன் மகனிடத்தில். எனவே ஆண் மகன் என்பது விருப்பப்பட்ட ஒன்று. ஒரு மனிதன் அடுத்த பிரிவிலே அவனுக்கான மகிழ்ச்சி எதில் அடங்கியிருக்கும் என்றில், அவனுக்கென்று நிறைய ஆண் மகன்கள் இருந்தால்தான் அந்த மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. மேலும் இன்றைய இந்திய சூழலிலே திருமணத்தில் கட்டாயமாக்கப்படுகின்ற வரதட்சணை குடும்பங்களின் மூலமாகவும் அந்த காரணத்தினுடைய அடிப்படையிலும் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் ஒருவேளை அதிகமாக விரும்பி எதிர்பார்க்கப்பட்டிருக்கலாம். 3வதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் சீமாந்தோனையனா, அதாவது வளைகாப்பு சடங்கு.
கருவுற்ற தாயினுடைய கைகளிலே சிவப்பு மற்றும் பச்சை நிற வளையல்களை போடுகின்ற ஒரு விழா. இது கருவுற்ற 7ஆம் மாதத்தில் நடைபெறுகிறது. இந்த விழா முடிந்த அந்த பெண் தாயின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். அந்த வளையல்களுடைய ஓசை கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தை அடைகிறது. குழந்தைக்கு மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு குதூகல உணர்வை ஏற்படுத்துகிறது. கருவுற்ற தாயின் எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேற்றப்படுகின்றன. குறிப்பாக ஆசைப்படும் உணவு வகைகள் மற்றும் இதமான சூழல்கள் கொடுக்கப்படுகின்றன. மரபுப்படி குழந்தை பிறந்த பிறகு இந்த வளையல்கள் மருத்துவ பெண்களுக்கு, அதாவது மருத்துவச்சிகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. குழந்தை பிறந்த பிறகு 40 நாட்கள் கழித்து கணவன் வீட்டிற்கு தாயின் செய்யுமாக இவர்கள் திரும்புவார்கள். 4ஆவதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் ஜதகர்மா, அதாவது பிறக்கின்ற குழந்தையை குடும்பத்தில் வரவேற்கின்ற ஒரு நிகழ்ச்சி. குழந்தையினுடைய தந்தை குழந்தையை தொட்டு முகர்ந்து அதன் காதுகளில் மந்திரங்களை ஜபங்களை ஓதுவார். குழந்தையின் உதடுகளிலே தேனும் தயிரும் தொட்டு வைப்பார். இவை எல்லாமே குழந்தைக்கு வாழ்வு முழுவதும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு சடங்கு. தீய சக்திகளை விரட்டியடிக்க குழந்தையின் காதுகளின் பின்புறம் கருப்பு நிறத்தில் ஒரு புள்ளி அல்லது ஓம் என்ற எழுத்தும் எழுதப்படுகிறது. அடுத்ததாக 5ஆவதாக நாமகாரணா. குழந்தை தன் வாழ்க்கை முழுவதும் அர்த்தங்களோடும் ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு பெயர் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இந்து சமய நூல்களின்படி ஆண் குழந்தையினுடைய பெயர் இரட்டை எண்ணிலும் பெண் குழந்தையினுடைய பெயர் ஒற்றை எண்ணிலும் முடிய வேண்டும் என்பது ஒரு வழக்கமாக இருந்தது. இன்றைய காலங்களில் இந்த மரபுகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதும் கவனிக்கப்பட வேண்டியது. இந்த ஒற்றை எண் இரட்டை எண் என்பதில் இப்போதெல்லாம் நம்பிக்கை குறைந்து வருவது பகுத்தறிவு சிந்தையினுடைய சிறப்பான வடிவமாகும். தேர்வு செய்யப்படுகின்ற பெயர்கள் குழந்தை பிறந்த போது உருவான நட்சத்திரம், ராசி இவைகளின் அடிப்படையில் அமைந்திருக்கும். ஒருவேளை குழந்தை பிறப்பின் பொழுது அதற்கேற்ற நட்சத்திரம், ராசி பலன்கள் இல்லை எனில் சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள் செய்யப்பட்டு அவைகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றன. குழந்தையின் நட்சத்திரம், ராசி அடங்கிய சிறு புத்தகம் பத்திரமாகவே பாதுகாக்கப்படும். குழந்தையின் வாழ்வில் ஏற்படும் பல சமஸ்காரங்களுக்கு, பல திரு நிகழ்வுகளுக்கு இந்த ராசி பலன்கள் முக்கியமானவை. குறிப்பாக திருமண வாழ்வுக்கு ராசி பொருத்தங்கள் மிக மிக துல்லியமாக பார்க்கப்படுகின்றன. இருப்பினும் மேலே சொல்லப்பட்ட இந்த அதீத நம்பிக்கைகளை தாண்டி போவதுதான் மனித பரிமாணத்தின் சிறப்பான வளர்ச்சியாகும். 6ஆவதாக நிஷ்கிரமா. இது குழந்தையினுடைய 4ஆவது மாதத்தில் நடைபெறும் ஒரு சடங்கு. முதலாக பெற்றோர்கள் குழந்தை வெளியில் அழைத்துச் செல்லுதால் முதலாக குழந்தையும் தான் வாழப்போகின்ற உலகத்தை பார்க்கிறது. 6ஆவதாக அன்னப்பிரசன்னா. முறையாக குழந்தைக்கு அன்னம், சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. குழந்தை பிறந்த 6ஆவது மாதத்தில் இந்த சடங்கு நடைபெறுகிறது. 8ஆவதாக சூடாகர்மா. இது முடிவெட்டும் சடங்கு. குழந்தையினுடைய தலைமுடியை முதலாக வெட்டுகின்ற சடங்கு. சமஸ்கார விதிப்படி 1 வயது முதல் 3 வயதிற்குள்ளாக நடைபெறும். ஆனால் பல குடும்பங்களில் வசதிக்கு ஏற்ற போன்றும் கடைபிடிக்கப்படுகின்றன. 9 கர்ணவேதா. இது காது குத்தும் சடங்கினை குறிக்கும். பொதுவாக குழந்தையின் 3 வயதில் நடைபெறுகின்றது. பெண் குழந்தைகளுக்கு காதல் போடப்படும் இந்த துளை ஓட்டை தொடர்ந்து தக்க வைக்கப்படும். ஆண் குழந்தைகளுக்கு அது தானாகவே மறைந்து விடுகிறது. 10வது வித்யாரம்பா. வித்யம், அதாவது அறிவு. இது கல்வி கற்பதற்கான முதல் சடங்கு. குழந்தையின் 5 வயதில் நடைபெறுகின்றது. எழுத்துக்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. 11வது உபநயானா. வேத நூல் அணிதல். எல்லா சமஸ்காரங்களிலும் இதுவே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒரு குழந்தையினுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக உதவும் ஒரு சடங்காக கருதப்படுகிறது. 12 வேதாரம்பா. வேத நூல்களை கற்றலின் தொடக்கம், வேத ஆரம்பம். உபநயன சடங்கு என்பது கல்வி கற்றலின் தொடக்கம். ஆனால் வேதாம் ஆரம்பம் என்பது வேதங்கள் கற்பதனுடைய தொடக்கம். 13வது கேஷாந்த். முறையாக தாடியை மழித்தல் ஏறக்குறைய 16 வயதில் நடைபெறுகிறது. இச்சடங்கில் மரபுபடி தாடி மழிப்பவருக்கும் மற்றும் பள்ளியின் ஆசிரியருக்கும் நன்கொடைகள் வழங்கப்படுகின்றன. 14 சாமவர்தன், அதாவது கல்வி வேதம் கற்று முடித்தல். ஆச்சாரியா, குருவிடம் வேதம் கற்ற பிறகு வீட்டிற்கு திரும்புதல். குருவை விட்டு வெளியேறும்போது இந்த சடங்கு நடைபெறுகிறது. 15வது விவாகம், அதாவது திருமணம் என்ற சடங்கு. திருமணத்திற்கு முன்னர் நிச்சயம் செய்தல், மன ஒப்பந்தம் செய்தல், பின்னர் திருமணத்தில் இந்த நிச்சயம் நிறைவு பெறுகிறது. 16 அந்தியேஸ்தி. அந்தி, இறுதி. ஒரு இந்துவினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இறுதிச் சடங்கு. ஒரு மனிதருடைய இறப்பிற்கு பின் இச்சடங்கு அவரது குடும்பத்தினரால் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்த உலகில் இதைவிட ஒரு நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு சடங்கு. மனித வாழ்க்கையினுடைய 4 நிலைகள். இதனை ஆசிரமங்கள் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு இந்துவும்
இந்த ஆசிரமங்களை கடந்து செல்ல வேண்டும். இந்த ஆசிரமங்களுடைய மையம் என்னவென்றால் தர்மம் கற்பித்தல் மற்றும் தர்மம் கற்றுக்கொள்ளல் மற்றும் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பதாகும். தர்ம நிலை என்பது பிச்சை கொடுத்தல் என்பதை குறிப்பதல்ல, மாறாக தர்மா, நீதி, நேர்மை, உண்மை போன்ற மதிப்பீடுகளை கற்றுக்கொள்ளல், அதையே வாழ்க்கையில் கடைபிடித்தலாகும். ஒவ்வொரு வளர் நிலையிலும் இந்த தர்மம் கடைபிடிக்கப்பட வேண்டும். முதலாவதான ஆசிரமம் பிரம்மச்சாரியா, மாணவர் நிலை. இதுவே குழந்தையினுடைய முறையான கல்வியின் காலம். உபநயனம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பருவத்தில் குழந்தைகள் குருவுடன் தங்குவதற்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். ஆன்மீக மற்றும் நடைமுறை வாழ்வுக்கான பயிற்சிகள் பெறுவார்கள். வாழ்க்கை திறன், குருவிடம் பக்தி மற்றும் மரியாதை, எதிர்கால தொழில் பற்றிய திட்டம், குடும்பம் மற்றும் சமூக வாழ்வுக்கு தயார் செய்தல் முதலியன இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. புலன்களை அடக்கி கல்வி கற்றல், குருவுடன் தங்கி பணி செய்தல், உடல் உள்ள தூய்மைகளை கடைபிடித்தல் கற்றுத்தரப்படும். கோபம், பாலின்பம், பேராசை, பிற ஆசைகள், பயம், கவலை, பொறாமை, பகைமை போன்ற உணர்வுகள் எப்படி நெறியாழ்வது என்பதும் கற்றுக் கொடுக்கப்படும். மதுபானம், இறைச்சி, அணிகலன்கள், வாசனை திரவியம், எரிப்பு, புளிப்பு உணவுகள், உயிர்களுக்கு வன்முறை என்பவை பற்றிய முறையான விழிப்புணர்வும் பயிற்சியும் இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இவைகளிலிருந்து விடுபட்டு எப்படி வாழ்வது என்பதும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இசை, நடனம், பாடல் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். பிறரை பற்றி அவதூறு பேசுதல், சூதாட்டம், பொய்கள், பெண்களை உன்னிப்பாக நோக்குதல், பிறருக்கு காயம் ஏற்படுத்தல், பொருள் தேடுதல் முதலியவற்றை விட்டுவிட பயிற்சிகள் வழங்கப்படும். கல்வி கற்கின்ற ஆர்வம், கேள்வி கேட்டல் போன்ற உள் மன உணர்வுகள் தூண்டப்படும். இத்தகைய நிலையில் குருவிடமிருந்து அனுமதி பெற்ற பிறகுதான் இறை பெயரை, அதாவது ஓம் என்கின்ற பெயரை அவர் உச்சரிக்க வேண்டும். இரண்டாவது ஆசிரமம், ஆசிரம பருவம் கிரகஸ்தா, அதாவது இல்லத்து நிலை, இளமை பருவம். மாணவ பருவம் முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகு திருமணத்திற்காக தங்களையே தயார் செய்கின்ற நிலை. அதைத் தொடர்ந்து திருமணம் நடைபெறுகின்றது. வருமானம், குடும்ப பாதுகாப்பு, குடும்ப பொறுப்புகள் முதலியன பற்றி தேவையும் விழிப்புணர்வும் தொடர்ந்து செயல்பாடுகளும் இங்கு ஏற்படுகின்றது. பணம் ஒரு தேவைக்காக கருதுதல் நடைபெறும். முறையான பாலியல் இன்பம் தேடுதல், அது பற்றி வேட்கை, இவைகள் இருக்கும். இவையெல்லாம் மனிதனுடைய 50 வயது வரை நீடிக்கும். பின்னர் தோல் சுருங்கி தலைமுடி நரைக்கின்ற பொழுது வீட்டை விட்டு வெளியேறி காட்டுக்குள் வாழச் செல்லுதல். பழங்காலத்தில் கையாளப்பட்டு வந்த இந்த காட்டில் வாழும் முறை தற்போது இல்லாமல் கிரகஸ்தா நிலையே, அதாவது வீட்டிற்குள் வாழ்கின்ற நிலையே வாழ்நாள் முழுவதும் நீடிக்கிறது. மூன்றாவது வனப்பிரஸ்தா, அதாவது வனம், காடு, காட்டு வாழ்வு நிலை, முதுமை பருவம். ஒரு நபருடைய குடும்ப வாழ்க்கையின் குடும்ப பொறுப்புகள் நிறைவுக்கு வருகிறது. இந்த இடத்திலே அவரது குழந்தைகள் வளர்ந்து தங்கள் சொந்த வாழ்க்கையினை தாங்களே தேர்ந்தெடுக்கின்றார்கள். இதனால் மனிதன் தனது உடல், பொருள், பாலியல் இன்பங்களிலிருந்து விடுபடுகின்றான். வீட்டு, சமூக, தொழில் பொறுப்புகளிலிருந்து ஓய்வு பெறுகின்றான். காட்டில் குடிசையில் வாழ்வதால் வனக்குடிசை தியானமாக மாறுகிறது. எனவே பிறரால் மதிப்புக்குரியவர்களாக, வணங்கப்படக்கூடியவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். இங்கு தர்மம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வனப்பிரஸ்தா தற்காலங்களில் செயல்முறைகளில் இல்லை. நான்காவது சந்நியாச நிலை, துறவு நிலை. தர்மத்தின் மேன்மை இங்கு உணரப்படுகிறது. முற்றிலும் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து சந்நியாசியாக, துறவியாக வாழுதல். தனக்கென்று எதுவும் இல்லை. தன்னுடைய தனிப்பட்ட ஆசைகள், ஏக்கங்கள், அச்சங்கள், கடமைகள், பொறுப்புகள் முடிந்து விட்டதாக வாழுதல். ஏறக்குறைய இறைவனோடு ஒன்றிணைந்த நிலையில் முற்றிலும் துறந்த, மறந்த நிலையில் வாழுதல். இதையே முக்தி அடைதல், மோட்ச பேறு என்று கூறுவதும் உண்டு. அகம் பிரம்மாஸ்மி என்ற பிரம்மனோடு இணைந்த நிலையினை இது சுட்டி காட்டுகிறது. இந்து சமய கோட்பாடுகளில் கூறப்பட்டுள்ள இந்த விடயங்கள் பலவும் பல இந்திய மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. காரணம், கடவுளே மக்கள் மீது வர்ணங்கள் பூசி மக்களை தரம் பிரிப்பதாக உள்ளது. இறைவனின் பெயரால் உருவாக்கப்பட்ட இந்த உயர் சாதி மேலாதிக்க கொள்கையினை பல நூற்றாண்டுகளாக இந்திய நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் எதிர்த்த பலரும் உண்டு. பல இயக்கங்கள் உருவாயின, வெற்றிகளும் கண்டன. மனிதர்கள் விரும்பும்
இறைவன் நேசிக்கின்ற சமதர்ம சமுதாயத்திற்கு இந்த சனாதன பாதை எதிரி என்பதும் இன்று மக்களால் உணரப்பட்டுள்ளது. இறைவன் படைத்த மக்களே அதே இறைவனை தரம் பிரிக்கிறார் என்றால் அது அந்த இறைவனின் இருப்பையும் இயல்பையும் கேள்விக்குரியதாக்குகிறது. மனிதர்கள் உருவாக்கும் வேறுபாடுகளையும் பாகுபாடுகளையும் இறைவன் மீது ஏற்று போடுவதும் இறைவனே பல நேரங்களில் வர்ணம் பூசி தரம் பிரிப்பதும் மனிதர்களுடைய தேவையில்லாத சிந்தனைகளை காட்டுகிறது. இறைவன் முன்னிலையில் எல்லா மனிதர்களும் எல்லா குழந்தைகளும் சமம். காரணம், நாம் எல்லாருமே கடவுளின் அன்பு குழந்தைகள். இருப்பினும் மேலே சொல்லப்பட்ட சமஸ்காரங்களில் சில அறிவுக்கும் அறிவியலுக்கும் ஒத்து வந்தது எனில் 1-2 சமஸ்காரங்கள் அதுவும் ஒரு சில இடங்களில் கடைபிடிக்கப்படுகின்றன. இந்திய மற்றும் தமிழ்நாட்டில் சமயம் கற்பிக்கும் எந்தவித மேலாதிக்க எண்ணங்களையும் மக்களை வர்ணம் பூசி பிரிக்கும் சாதிய கொள்கைகளையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. பகுத்தறிவும் அறிவியல் சிந்தனைகளும் வளர வளர நாட்டில் சமயம் சார்ந்த சில அதீத நம்பிக்கைகளும் எண்ணங்களும் செயல்களும் குறைந்து வருவது இறைவன் ஆட்சி செய்வதனுடைய வருகையை துரிதப்படுத்துகின்ற ஒரு வடிவமாகும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இஸ்லாம் சமயமும் அது கூறுகின்ற மனித வளர்ச்சி பருவங்கள். அதாவது அவருடைய பார்வையிலே மனித வளர்ச்சி பருவங்களில் என்ன நடக்கிறது, அதை அவர்கள் எப்படி அணுகுகின்றார்கள் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாம் சமயத்திலும் மனித வளர்நிலைகள் பற்றியும் சிறப்பாக பேசப்படுகிறது. குழந்தைகள் வளர்ப்பு என்ற முதல் பருவத்திற்கு மிக மிக முக்கிய பங்கு கொடுக்கப்படுகிறது. குழந்தை அவன் ஒரு சுதந்திர பறவை, அதாவது 1 முதல் 7 வருடங்கள் அவன் ஒரு சுதந்திரமான ஒரு மனிதன், சுதந்திர பறவை. ஆனால் அடுத்து வருகின்ற வருட தொடர்களில் அவன் ஓர் அடிமை. யாருக்கு? பெற்றோர்களுக்கு அவன் கீழ்ப்பிடிந்து வாழ வேண்டும் என்கின்ற விதத்தில், அதாவது 7 முதல் 14 வருடங்கள். அடுத்து வருகின்ற வருடத் தொடரில் அவன் ஓர் உழைப்பாளி, அதாவது 14 முதல் 21 வருடங்கள். இந்த 3 பருவங்களில், அதாவது 21 வருடத்திற்குள் ஒரு மனிதன் தன்னை கட்டி எழுப்ப வேண்டும். அவ்வாறு அவன் தன்னை உருவாக்காவிட்டால் அவனது பெற்றோர் கடவுள் முன்னிலையில், அல்லாஹ் முன்னிலையில் மதிப்பிழந்தவர்கள் ஆகிவிடுவார்கள். இஸ்லாம் சமயத்தில் மனித வளர்ச்சி பற்றி அவர்கள் சொல்கின்ற ஒரு முன்னுரை. இப்பொழுது ஒவ்வொரு நிலையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் நிலை குழந்தை பருவம், 1 முதல் 7 வயது. புத்தகங்கள் இல்லாத ஒரு சுதந்திர பருவம். நன்னெறி பழக்க வழக்கங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுகின்ற பருவம். உங்கள் குழந்தைகளுக்கு நன்னடத்தைகளை கற்றுக் கொடுங்கள் என்பது பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு அறிவுரை. கடவுள் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்பதும் திருநூலின் ஒரு கூற்று. நன்னெறிகளை கற்றுக்கொள்வது குழந்தைகளுடைய உரிமையாகும், கடமை மட்டுமல்ல, உரிமை. மேலும் இந்த வயது நிலையில் தான் இஸ்லாம் சமயச்சாறுகளை குழந்தைகள் உள்ளத்தில் ஊற்றாகிட வேண்டும் என்று சொல்லுகிறது. 3 வயதில் அடிப்படை ஜெபங்கள், முழங்கால் படியிடுதல், 7 முறை ஜெபித்தல். 7 வயது முடியும் பொழுது அவன் முகம், கை, கால் அவைகளை அவனே கழுவ, அவளே கழுவ பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அதிக பாசமும் சமயப்பற்றும் உள்ள ஒரு பெண்ணால், தாயால் தான் இந்த பருவத்தில் குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்பது. முதல் நிலையை பார்த்து முடித்திருக்கிறோம். அடுத்தது 2ஆம் நிலை. குழந்தை பருவத்தின் 2ஆம் நிலை 8 வயது முதல் 14 வயது வரைக்கும். வளமான எதிர்காலத்திற்கான அடிப்படை இந்த பருவம். இந்த பருவத்தில் சமய கல்வி கற்றுக் கொடுக்கப்படுதல் வேண்டும். பெற்றோர்கள் விரைந்து ஆனால் அதே நேரத்தில் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு பருவம். இந்த வளையும் பருவத்தில் சமய கல்வியின் எல்லா அம்சங்களும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இல்லை என்றால் எதிர்கால தீய விளைவுகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்ற முடியும் என்பது எண்ணமாகும். மேலும் உடல் பேணும் முறைகள், ஆண் பெண் குழந்தைகளுக்கான தனித்தனி பாட அமைப்புகள், பால் உணர்வு சார்ந்த செய்திகள், இவைகளெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. திரைப்படங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இதில் கவனம் செலுத்தாத பெற்றோர் பிற்காலத்தில் தங்களையே நினைத்து அவர்கள் வெட்கப்பட்டு கொள்ள நேரிடும் என்பது இஸ்லாம் சமயம் இந்த 2வது பருவநிலையில் பெற்றோர்களுடைய உரிமைகளை பற்றி பேசும்போதும் இந்த கருத்தையும் அடிப்படையாக வைக்கிறார்கள். அடுத்தது 3ஆம் நிலை குழந்தை பருவம், 15 வயது முதல் 21 வயது வரைக்கும். இது வளமான வாழ்வுக்கான ஒரு பருவம். வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு தொழில் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதுவே திருமணம் செய்வதற்கான ஒரு பருவம். திருமணம் என்பது ஒரு சமத்துவத்தின் அடையாளமாக
இஸ்லாத்தில் நம்பிக்கை கொள்வோர் ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலையில் பிறரை சந்திக்கும் ஒரு தளம்தான் திருமணம். சாதிய இனச்சார்பான வேறுபாடுகளை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆன்மீக வழிமுறைகள், நல்லொழுக்க நெறிகள், உடல் பயிற்சிகள், நோன்பு பயிற்சி முக்கியமாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. கை கால் முகம் கழுவுதல், தூய்மை நெறிகள், தொழுகை நன்னடத்தைகள் கற்றுக் கொடுக்கப்படும். தாட்சி, உண்மை, நேர்மை, செயல்களில் தூய்மை, தீயோர் நட்பு கூடாமை போதிக்கப்படுகின்றன. பெற்றோர் பெரியோருக்குரிய மதிப்பு பேணுதல் பற்றி கற்பிக்கப்படுகின்றன. ஆக எல்லா குழந்தைகளும் நல்ல சூழலில்தான் பிறக்கின்றார்கள். பெற்றோர் ஆசிரியர் உருவாக்கமே மனிதனை சிறந்த ஆளுமை ஆக்குகின்றன என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது. இஸ்லாமும் மனித இளமை பருவமும் பூப்புமை அடைந்தவர்கள் முன் இளம் பருவம், விடலை பருவம் அடைந்தவர்களாக கருதப்படுகின்றார்கள். அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வயது வந்தவர்கள் ஆகிறார்கள். இந்த வயது அந்தந்த நாட்டின் வயதோடு அதாவது வித்தியாசப்படுகிறது. இங்கிலாந்து ஒருவேளை 16 வயது, இந்தியா 18, 21, இந்தோனேஷியா 19. எனவே நாட்டுக்கு நாடு இந்த பருவம் அடைதல் என்பது வித்தியாசப்படுகிறது. இஸ்லாம் வழக்குப்படி பூப்புமை அனுபவம் அடைந்தவுடன் வயது வந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அதனால் இனி அவர்கள் குழந்தைகள் அல்ல, அவர்களின் செயலுக்கு இனி அவர்களே பொறுப்பு என்பது இதன் மூலம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நல்ல செயல்களுக்கு கடவுள் அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்து பலனளிக்கிறார். தவறு செய்தால் அதை நினைத்து மனம் திரும்பினால் அல்லாஹ் கடவுள் மன்னிக்கின்றார். இளம் பருவத்திலிருந்தே அல்லாவை மட்டுமே வணங்குவது, சில அடிப்படை விதிகளையும் தேவைகளையும் பின்பற்றுவது, நம்முடைய தவறுகளுக்கு மனம் திரும்புவது, சிறந்த மனிதர்களாக வாழ முயற்சிப்பது, இவை அனைத்துமே 18 வயதிற்கு முன்னதாகவே தொடங்கி இருக்க வேண்டும் என்பது இந்த 3ஆம் பருவநிலையிலே குறிப்பிடப்படுகின்ற முக்கியமான கருத்துக்களாகும். அடுத்தது 4ஆம் நிலை குழந்தை பருவம், முதுமை பருவம். இஸ்லாத்தில் முதியோர் வயதானோர் மிகச் சிறப்பாக பேணப்பட வேண்டும் என்று இருக்கிறது. ஒருவரின் பெற்றோருக்கு சேவை செய்வது 2வது தொழுகையாகும். பெற்றோருக்கு எதிரான எந்த விதமான எரிச்சலை வெளிப்படுத்துவது வெறுக்கத்தக்கதாக கருதப்படுகிறது. இஸ்லாமிய உலகில் வயதானவர்களுக்கான இல்லங்களை காண்பது என்பது அரிது. பெற்றோர்களின் வாழ்க்கையின் இந்த கடினமான நேரத்தில் அவர்களை கவனித்துக் கொள்வது ஒரு மரியாதை மற்றும் புண்ணியம் என்று இஸ்லாம் கருதுகிறது. சிறந்த ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்பாக இது கருதப்படுகிறது. எனவே இஸ்லாத்தில் பெற்றோர்கள் முதிர் வயதை எட்டுகின்ற பொழுது மிக மிக கருணையுடன் நடத்தப்படுகிறார்கள். கடவுள் பின்வருமாறு சொல்லுகின்றார் இந்த முதுமை பருவத்தை பற்றி: நீங்கள் அவரை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்றும், உங்கள் பெற்றோரிடம் கருணை காட்ட வேண்டும் என்றும் உங்கள் இறைவன் கட்டளையிட்டிருக்கிறார். அவர்களில் ஒருவர் அல்லது இருவரும் முதுமையடைந்தால் அவர்களிடம் ஓர் அவமதிப்பு வார்த்தையும் சொல்லாதீர்கள். அவர்களை திட்டாதீர்கள். அவர்களிடம் கனிவான வார்த்தைகளை பேசுங்கள். அவர்களுக்கு மனத்தாட்சியுடன் கருணை காட்டி, என் ஆண்டவரே, என் சிறு வயதில் அவர்கள் என்னை கவனித்ததால் அவர்களுக்கு இரங்குங்கள் என்று கூறுங்கள் என்கிறது திருநூல். அடுத்ததாக பார்க்க இருப்பது யூத சமயமும் மனித வளர்ச்சி பருவங்களும். மனித வளர்ச்சி பருவங்களை பற்றி யூத சமயம் தன்னுடைய கோட்பாடுகளில் என்ன சொல்கிறது? குழந்தை பருவத்தை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மிக நெகிழ்ச்சியாக பேசுவார்கள். குழந்தை பருவம் என்பது ஒரு பெருமைக்குரிய பருவம், தூய்மையினுடைய அடையாளம், மகிழ்ச்சியின் உறைவிடம், அழகின் அலங்காரம். ஒட்டுமொத்தத்தில் அழகிய ரோச மலர்களால் செய்யப்பட்ட ஒரு மாலைதான் குழந்தை பருவம். அவளுடைய மூச்சே பாவக்கரையற்ற ஒன்று. கடவுளின் முதல் முழு கைவண்ணம். குழந்தைகள் இவ்வுலகில் மிக மதிப்புக்குரியவர்கள். விவிலிய மரபு அணுக்களை தொடர் பரிமாற்றம் செய்வோர் இந்த குழந்தைகளே. இல்லங்களில், மனித உள்ளங்களில் இறை பிரசன்னத்தை ஏற்றி வைப்பவர்களும் இந்த குழந்தைகளே. கடவுளுக்கும் மனித வழிமரபினருக்கும் தொடர்பாளர்கள் இந்த குழந்தைகள்தான். குழந்தை பேறு என்பது ஒரு கொடை. நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும், இல்லையில் நான் செத்து போவேன் என்று தொடக்க நூலிலே ராக்கேல் யாக்கோபிடம் முறையிடுகிறார். விவிலியத்தில் குழந்தைகள் கடவுளுடைய ஆசிராகவும் குழந்தையின்மை கடவுளுடைய தண்டனை போன்றும் கருதப்பட்டன. வயதான மனிதனின் மணிமகுடம்
அவன் குழந்தைகளின் குழந்தைகளை காண்பது ஆகும். நீதிமொழிகள் நூல் 6:8. இயேசுவும் குழந்தைகளை பெரும் பேராக இறையாட்சியின் முதன்மையாளர்களாக கருதினார். மார்க்கு 10:13-16. பபிலோனிய அடிமைத்தனத்தின் போது குழந்தைகளும் நாடு கடத்தப்பட்டனர். அதனை நினைத்து எழும் புலம்பல்கள் பின்வருமாறு: அவள் குழந்தைகளை எதிரிகள் கைதியாக்கி கொண்டு போயினர். புலம்பல் 1:5. அனைத்து மேன்மையும் மகள் சியோனை விட்டு அகன்றது. அவளுடைய தலைவர்கள் பசும்புல் காணா மான்கள் போல ஆயினர். அதாவது குழந்தைகள் நாடு கடத்தப்பட்ட பொழுது, பபிலோனிய அந்த அடிமைத்தனத்தின் பொழுது குழந்தைகள் நாடு கடத்தப்பட்ட பொழுது சியோன் தன்னுடைய மேன்மையே இழந்து விட்டதாக கருதப்படுகின்றது. பண்டைய சமயங்களும் குழந்தைகளும், இதை பற்றி ஒரு சிறிய முன்குறிப்பு பார்த்துவிட்டு யூத சமயமும் குழந்தைகளும் எப்படி என்பதை நாம் மீண்டும் தெரிந்து கொள்வோம். கிரேக்க, ரோமை, எகிப்திய, மெசபத்தோமிய கலாச்சாரங்களில் பல நேரங்களில் குழந்தைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில கலாச்சாரங்களில் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதாவது நரபலி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண் குழந்தைகள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் யூத சமூகம் குழந்தைகள் மீது அளவு கடந்த மதிப்பும் பாசமும் வைத்திருக்கின்றது. எனவேதான் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வெறுக்கப்பட்டன. நரபலிகள் முற்றிலுமாக கண்டிக்கப்பட்டது. எடுத்துக்காட்டு, ஆபிரகாம் ஈசாக்கு நிகழ்வு. ஈசாக்கை பலியிட கொண்டு போகின்ற ஆபிரகாம் அந்த நிகழ்வு, கடைசியில் ஈசாக் என்கின்ற குழந்தை பலியிடப்படவில்லை. காரணம், குழந்தைகள் மிக மிக முக்கியமானவர்களாக கருதப்பட்டார்கள், கொல்லப்பட வேண்டியவர்கள் அல்ல. யூத இலக்கியத்தின்படி உண்மையான இரக்கமும் அன்பும் குழந்தைகளிடமே உள்ளதாக எண்ணினார்கள். நாம் காணும் இந்த மாபெரும் உலகையே கடவுள் குழந்தைகளின் உள்ளத்தில் குடியமர்த்திருக்கிறாராம். நாம் காணுகின்ற இந்த மாபெரும் உலகம் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய புலன்களுக்கும் எட்டாத இந்த உலகத்தை கடவுள் குழந்தைகளின் உள்ளத்தில் குடியமர்த்தி உள்ளாராம். அப்படி என்றால் எந்த அளவுக்கு குழந்தைகளை அவர்கள் மையப்படுத்துகிறார் என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த சின்ன முன்னுரையின் அடிப்படையிலே யூத சமயத்தில் முதலில் கடவுளும் குழந்தைகளும் எப்படி இருக்கிறார்கள்? மனிதன் கடவுளின் சாயல், கடவுளின் உயிர் மூச்சை கொண்டிருப்பவன். தொடக்க நூல் 1:26-7-2-7. குழந்தைகள் தவறிழைத்தாலும் கடவுள் மீண்டும் மீண்டும் அவர்களை அன்பு செய்வாராம். ஒரு சின்ன உதாரணம், குழந்தைகள் வார்த்தைகளை உச்சரிக்கின்ற பொழுது தவறிழைத்தால் கூட அந்த உச்சரிப்பு தடுமாற்றத்தையே கடவுள் விரும்பி அன்பு செய்வாராம். அவருடைய அதை தவறாக கருதுவதில்லை, தடுமாற்றத்தை தவறாக கருதுவதில்லை. மாறாக அதனை பார்த்து கடவுளே சிரிப்பாராம், மகிழ்வாராம். குழந்தைகள் வார்த்தைகளை உச்சரிக்கின்ற பொழுது மோசே என்பதை மாசா என்றாலும் கடவுள் அந்த தடுமாற்றத்தை பொருட்படுத்துவது இல்லையாம். ஆரோன் என்பதை அஹ்ரான் என்றாலும் அந்த உச்சரிப்பு தடுமாற்றத்தை கடவுள் பொருட்படுத்துவதே இல்லை. ஏனென்றால் கடவுளுக்கு குழந்தைகள் மிக மிக நன்றாக பிடிக்கும். இன்னொரு பின்னணி சொல்கின்றேன். யூத சமூகத்தில் கடவுளின் பெயர் மிக மிக புனிதமானதாக கருதப்பட்டது. அதாவது கடவுளின் பெயரை உச்சரிப்பது என்பதே பாவம். அப்படி யாராவது உச்சரித்தார்கள் என்றால் அவர்கள் சாவு தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்பது யூத சமய மரபு. இந்த நிலையில் கடவுளின் பெயரை எழுதி அதில் ஒரு குழந்தை ஏறி குதித்தால் கூட கடவுள் அந்த குழந்தையை தண்டிக்க மாட்டாராம். அந்த ஏறி குதித்தலையே, அந்த விளையாடுவதையே கடவுள் விரும்புகிறாராம். பார்த்து கொள்ளுங்களேன், என்ன அளவுக்கு கடவுள் யூத சமய மரபுப்படி குழந்தைகளை அன்பு செய்கிறார், மதிக்கிறார் என்பதை இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சீனாய் மலையில் மோசே வழியாக கடவுள் இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அப்போது கடவுள் மக்களிடம் கேட்டதாக ஒரு சொல் வழக்கு யூத விளக்க நூல்களில், யூத சமய விளக்க நூல்களில் உண்டு. முதலில் மக்கள் கடவுளிடம் கட்டளைகளை கேட்டார்கள், தோராவை கேட்டார்கள். அப்பொழுது கடவுள் ஒரு நிபந்தனை விதித்தாராம். எப்படி? கடவுள் சொன்னாராம், உங்களுக்கு தோராவை,
சட்டங்களை, கட்டளைகளை நான் உங்களுக்கு தர வேண்டுமா? உங்கள் சார்பாக எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்கள். அந்த உறுதிமொழி எப்படி இருக்க வேண்டும் என்றால், எங்கள் முன்னோர்கள், எங்கள் இறைவாக்கினர், எங்கள் குழந்தைகள் என்ற வரிசையில் தான் அமைய வேண்டுமாம். அதாவது அந்த வரிசைப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் இறைவாக்கினர்கள், எங்கள் குழந்தைகளின் பெயரால் ஆணையிடுகிறோம். எனவே இந்த முன்னோர்கள், இறைவாக்கினர்கள் வரிசையில் குழந்தைகள் கண்டிப்பாக வர வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். ஏனெனில் கடவுளை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளே சிறந்த உறுதிமொழியும் மற்றும் உச்சமும் ஆவார். இன்னொன்று, கடவுளை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுடைய பெயரால் உடன்படிக்கை செய்யக்கூடியவர்கள் மீற மாட்டார்கள். அடுத்து, யூத சமயத்தில் கடவுளுடைய, அதாவது யூத சமயத்தின்படி குழந்தைகளுடைய அந்த மேன்மை பற்றி நாம் பேசுகின்றோம். கடவுளுக்கு முன்னாக மனிதர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஒரு மனிதன் ஒரு நாணயம் உருவாக்கினால் எல்லா நாணயங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் கடவுள் மனிதனை உருவாக்கினால் ஒவ்வொன்றுமே தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். நாம் பல நாணயங்களை பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாணயமும், ஒரு நாணயத்து ₹1 நாணயம், அதனை நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஆனால் கடவுள் மனிதர்களை உருவாக்கினார் என்றால் அந்த மனிதர்கள் ஒவ்வொருவருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள், வித்தியாசமானவர்கள். ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய தனித்தன்மை. எனவே ஒரு மனித உயிரை அழிப்பது என்பது ஒட்டுமொத்த உலகத்தையே அழிப்பதற்கு சமம். ஒரு மனித உயிரை காப்பது என்பது ஒட்டுமொத்த உலகையே காப்பதற்கு சமம். எனவே சமயம், சமூகம், அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் நடக்கும் ஒவ்வொரு மனித கொலையும் கடவுள் கொலையாகும் என்பது உண்மை. இப்பொழுது குழந்தை பருவத்திற்கு வருவோம். யூத சமயத்தின்படி குழந்தை பருவம். முதல் பருவம் 1 முதல் 12 வயது வரை. குழந்தைகள் தாங்களாகவே சிந்தித்து தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு பருவம். நன்மை தீமை என்பதை பகுத்தறியும் தன்மை இல்லாத ஒரு நிலை. எனவே பெற்றோர் மற்றும் பொறுப்பாளர்களை குழந்தைகளின் உருவாக்கத்திற்கு அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். பின்னால் உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி, உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. நீதிமொழிகள் 1:8. ஏனென்றால் பின்னாட்களில், இப்பொழுது உனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் பின்னாட்களில் உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு கடைபிடித்து உனக்கு கற்றுக் கொடுத்ததை கடைபிடி. அடுத்து, இறை அச்சம், இறை நம்பிக்கை இப்பருவத்தில் ஊட்டப்பட வேண்டுமாம். ஏனென்றால் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். நீதிமொழிகள் 1:7. பெற்றோரை குழந்தைகளுக்கு சிறந்த முன்மாதிரி. யூத குடும்பத்தை, சமூகத்தை கட்டி எழுப்புதல் அடிப்படையை ஒரு குழந்தையிடம் விதைப்பது பெற்றோர்களே. எப்படி யூத குடும்பத்தை, ஒரு யூத சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை, அந்த விதையானது ஒரு குழந்தையினுடைய உள்ளத்திலே விதைக்கப்படுவதற்கு காரணம் பெற்றோர்களாக இருக்க வேண்டும். 70 வருடங்களுக்கு பிறகு கனிதரும் மரம் ஒன்றை 70 வயதை தாண்டிய முதியவர் ஒருவர் தன் தோட்டத்தில் நடுகின்றார். அப்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார்களாம், நீவர் இந்த கனியை உண்ண முடியுமா? அதற்கு அந்த முதியவர் பதில் சொன்னார், என் முன்னோர் எனக்கு செய்ததை நான் என் குழந்தைகளுக்கு செய்கிறேன், அவர்கள் அவர்களின் குழந்தைகளுக்கு செய்வார்கள் என்றார். வளரும் ஒரு சமூகம் இப்படி இருந்தால் நாம் காணும் உலகம் வாழும் சமூகமாக, இறை சமூகமாக மாறும். யூத சமயமும் குழந்தையின் வளர்ச்சி பருவமும். முதல் வகை உடல் வளர்ச்சி, ஒவ்வொரு உறுப்பின் வளர்ச்சி. வெளி உள் உறுப்புகளின் உருவாக்கம் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. இரண்டாம் வகை குழந்தையின் உணர்வுகள், பகுத்தறிவு, உளப்பாங்கு, மதிப்பீடுகள். இந்த சிந்தனை வளர்ச்சியே இரண்டாவது வகை வளர்ச்சியாகும். மூன்றாவது வகை வாழ்வின் அர்த்தம் தேடும் அவனது முயற்சிகள், செயல்களின் வளர்ச்சி. மனித முதிர்ச்சிக்கும் பக்குவத்திற்கும் இட்டுச் செல்லுகின்ற வளர்ச்சி நிலை. இவை மூன்றும் ஒரு குழந்தைக்கு ஒரே சமமான அளவில் கருதப்பட்டது, வழங்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. யூத குழந்தையும் கல்வியும். எந்த வயதிலே எப்படிப்பட்ட கல்வி யூத குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டும்? அவர் சொல்கிறார்கள், நரம்புகள் வளர்ச்சி அடையவில்லை எனில் கல்வி எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். நெவர் ரெடி
until nervous system is ready. இதனை அவர்கள் ஒரு வாக்காகவே சொல்லுவார்கள். 6 வயதுக்கு முன் குழந்தையை மாணவனாக ஏற்றுக்கொள்ளாதே. ஆனால் அதற்கு பிறகு கல்வியை ஒரு காளையை போன்று கொடு. ஒரு காளைக்கு எப்படி நீ சாப்பாடு கொடுக்குற அதே போன்று அதற்கு பிறகு நீ கொடு. அந்த கல்வியினுடைய படிநிலைகள் பின்வருமாறு: 5 வயது வேத நூல், 10 வயது மிஷ்னா அதாவது வேத விளக்கம், 13 வயது பார் மிட்ஸ்வா பாட் மிட்ஸ்வா அதாவது சட்டங்களின் மகன் இல்லை என்றால் சட்டங்களின் மகள், 15 வயது தால்மூத் சட்ட விளக்க பகுதி, 18 வயது திருமண தயார் நிலை, 20 வயது ஒரு தொழில் வேலை கற்றல், 30 வயது ஆற்றலின் சக்தியின் உச்சம், 40 வயது ஞானம், 50 வயது பிறருக்கு அறிவுரை கூறத் தகுதி, 60 வயது வயதானவர், 70 வயது நரைமுடியானவர், 80 வயது மதிப்பிற்கு உரியவர், 90 வயது உடல் கூனம், 100 வயது இறந்தவர் போல் ஆகுதல். இப்படித்தான் அந்த வயதினை அடிப்படையாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். அடுத்து யூத சமயத்தில் இளமை பருவம் எப்படி பார்க்கப்பட்டது? பெற்றோர்களின் வாழ்வின் முழுமையே இவர்களுக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு. குடும்பத்தில் முதலில் பிறக்கும் குழந்தைகள் பெற்றோரை அதிகமாக சார்ந்து வாழ்வதால் அவர்களின் வாழ்வு மதிப்பீடுகள் அதிகமாக குழந்தைகளை பாதிக்கின்றன. ஒழுக்கம், கல்வி, சமயநெறி, மதிப்பீடுகள், பழக்க வழக்கங்கள் பெற்றோர்களை தொடர்ந்து உடன்பிறப்புகளின் தாக்கங்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக குல முதுவர்கள் குடும்பங்களிலே பெற்றோர் உடன்பிறப்புகளின் தாக்கங்கள் இருந்தன. தற்கால யூத குடும்பங்களில் குழந்தையின் தாக்கங்களில் பெற்றோர், ஆசிரியர், ஜபக்கூடம், தாத்தா, பாட்டி மற்றும் தங்கள் வயதையொத்தவர்களின் பங்கு அதிகமாகவே உள்ளது. சட்டத்தின் மகன், சட்டத்தின் மகள் என்றால் என்ன? பார் மிட்ஸ்வா, பாட் மிட்ஸ்வா என்று அழைக்கப்படுகிறது. சட்ட நூல் வாசிக்கின்ற சடங்கு. இதுவரைக்கும் பெற்றோரின் வாழ்க்கையை பார்த்து வளர்ந்தன. இனி இவர்களே தங்கள் வாழ்க்கையை கண்ணாடிகளாக பார்க்க வேண்டும். இனி இவர்கள் குழந்தைகள் அல்ல, தங்கள் உள்ளத்தின் குரலை கேட்கும் செவிமடுக்கும் பருவம் அடைந்தவர்கள். 12 வயதுக்கு பிறகு 1 சாமுவேல் 3:10 உடல் உள்ள தேவைகள், எண்ணங்கள், சமூக உணர்வுகள் எழுகின்ற ஒரு பருவம். ஆன்மீக வாழ்வு தேடலின் தொடக்கம். கேள்வி கேட்டதும் பதில் தேடுதலும் இந்த பருவத்தில் நடைபெறுகிறது. இயேசு எருசலேம் ஆலயத்தில் அமர்ந்திருந்தார். 12 வயதில் அங்கு ஆலயத்திலே யூத பெரியவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார். அவர்களை கேட்பதும் வினவுவதுமாக இருந்தார். அவர்கள் சொல்வதை கேட்பதுமாக இருந்தார். இந்த பருவத்தில் தான் யூத குழந்தைகள் சட்ட நூலை வாசிக்கும் தகுதி பெறுகிறார்கள். ஆண்களுக்கு பார் மிட்ஸ்வா என்பது 13 வயதிலும், பெண்களுக்கு பார் மிட்ஸ்வா என்பது 12 வயதிலும் என்று குறிப்பிடப்படுகிறது. பல்வேறு நாட்கள் சட்ட நூல்களை வாசித்து வாசித்து பழகுகிறார்கள். அதாவது சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். எனவேதான் அதனை குறித்து காட்டுவதற்காக பார் மிட்ஸ்வா, சட்டங்களின் மகன் என்கின்ற ஒரு சடங்கு நடைபெறுகிறது. பல்வேறு நாட்கள் தயாரிப்புக்கு பிறகு முதலாக யூத தொழுகை கூடங்களில் எல்லார் முன்னிலையிலும் சட்ட நூலை வாசிப்பார்கள். இதனால் இவர்கள் சட்டங்களின் மகன், அதாவது பார் மிட்ஸ்வா, சட்டங்களின் மகள் பாட் மிட்ஸ்வா என்று அழைக்கப்படுகிறார்கள். இனி இவர்கள் தோராவின் அனைத்து சட்டங்களையும் கட்டளைகளையும் வாசித்து கடைபிடிக்கின்ற ஒரு சமூக பொறுப்பாளர்கள் ஆகின்றார்கள். சமூக நலன், சமூக அக்கறை, சமூக மேம்பாடு, சமூக விழிப்புணர்வு அடங்கிய சமூக பொறுப்பும் கடமையும் பெற்றவர்களாக இந்த சடங்கின் மூலம் மாறுகின்றார்கள். நம்முடைய கிறிஸ்தவ சமயத்தில் உறுதி பூசுதல் சடங்கோடு இது ஒப்பிடப்படுகிறது. யூத சமயமும் பிள்ளைகளுடைய கண்டிப்பும். எப்படி பிள்ளைகளை யூத சமயத்தில் கண்டிப்போடு வளர்க்கிறார்கள். தன் மகனிடம் அன்பு கொள்ளும் தந்தை அவனை இடைவிடாது தண்டிப்பார். தன் மகனை நன்னெறியில் பயிற்றுவிப்பவர் அவனால் நன்மை அடைவார். தமக்கு அறிமுகம் மாணவர்களிடையே அவனை பற்றி பெருமைப்படுவார். சீராக்கு 30:9. தம் மகனுக்கு கல்வி புகட்டும் தந்தை எதிரியை பொறாமை அடையச் செய்கிறார்.
சிராக் 30:1-3. மேலும் தன் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பதை சீராக் நூல் ஆசிரியர் மிக உறுதியாக தெரியப்படுத்துகிறார். பயிற்றுவிக்கப்படாத குதிரை முரட்டுத்தனம் காட்டுகிறது, கட்டுப்பாடில்லாத மகன் அடக்கமற்றவன் ஆகிறான். சீராக் 30:8. மேலும் குழந்தைகளுக்கு அதிகமான செல்லம் கொடுத்து வளர்த்து வருவதை யூத சமயம் தண்டிக்கிறது. அதிகமான செல்லம் கொடுப்பதை யூத சமயம் தண்டிக்கிறது. உன் குழந்தைகளுக்கு செல்லம் கொடு, அது உன்னை அச்சுறுத்தும். சீராக் 30:9 என்பதில் பல நல்ல நடைமுறை கருத்துக்கள் இருக்கின்றன. மேலும் இளைஞனாக இருக்கும்போதே அவனை அடக்கி வளர், சிறுவனாய் இருக்கும்போதே அவனை அடித்து வளர், இல்லையேல் அவன் அடங்காதவனும் கீழ்ப்படியாதவனுமாக மாறுவான், அவனால் உனக்கு மன வருத்தமே உண்டாகும். சீராக் 30:12. மேலும் கூறுகிறார்கள், பிரம்பை கையாளாதவர் தம் மகனை அன்பு செய்யவில்லை. மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். நீதிமொழிகள் 13:24. மேலும் கூறுவது, பிள்ளைகள் இதயத்தில் மடமை ஒட்டி கொண்டிருக்கும், எனவே கண்டித்து திருத்தும் பிரம்பால் அதனை அகற்றிவிடலாம். நீதிமொழிகள் 22:15. பாருங்கள், அதாவது குழந்தைகளை எப்படி கண்டிப்போடு வளர்க்க வேண்டும் என்பதை யூத சமயம் மிகச் சிறப்பாக தங்களுடைய மறை நூல்களிலேயே அதனை கொள்கைகளாக வகுத்திருக்கிறார்கள். அடுத்து யூத மறைக்கல்வி எப்படி இருந்தது என்பதை பார்க்க இருக்கின்றோம். இல்ல மறைக்கல்வி, ஃபேமிலி கேட்டகேசிஸ் மற்றும் கல்விக்கான அடிப்படை கூறுகளை வழங்குவது இல்லங்களிலே, அதுவும் குறிப்பாக அன்னையர்களே இதனை வழங்க வேண்டும். நீதிமொழிகள் 1:8-6:20. இல்லத்தில் தோராவை மகன்களுக்கு கற்றுக் கொடுப்பது தந்தையர். அடிப்படை நெறிகளை அன்னையர்களும் தோராவை தந்தையர்களும் மகன்களுக்கு இல்லத்திலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும். விடுதலை பயணம் 12:26-27, இணைச்சட்ட 4:9, 6:7, 32:7. கற்றுக் கொடுக்கும் குருவும் தந்தையாகவே கருதப்பட்டார். 2 அரசர் 2:12. வீட்டில் உள்ளோரே மறையறிவை குழந்தைகளுக்கு கொடுத்தனர். 2 தீமோத்தேயு, புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயு 1:5. அன்னை மரியா, வளர்ப்பு தந்தை யோசேப்பு மற்றும் பிற ராபிகளிடமிருந்து இயேசு இல்ல மற்றும் தோராவை தெளிவாக கற்றுக்கொண்டார். இயேசுவே பிற்காலத்தில் ஒரு ராபியாகவும் உருவானார். யூத சமயம் முதுமை பருவத்தை எப்படி பார்த்தது, கடைபிடித்தது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். யூத திருமறை தோராவின்படி, அதாவது சட்ட தொகுப்புகளின்படி, முதுமை பருவம் என்பது கடவுளுடைய ஓர் ஆசீர் மற்றும் வாழ்நாளின் ஒரு புண்ணியமாகவே கருதப்படுகிறது. அதிக வயது வரைக்கும் வாழ்ந்தால் அது கடவுளுடைய ஆசீராகவே கருதப்படுகிறது. எனவே இந்த முதுமை மதிக்கப்பட வேண்டும். வாழ்வினுடைய ஒவ்வொரு நாளும் கிடைத்த அனுபவங்களே முதுமையினுடைய ஒரு முதலீடு என்று அவர்கள் கருதினார்கள். ஆபிரகாம் வயது மிகுந்தவராக முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். தொடக்க நூல் 24:1. இதுபோன்ற அனுபவங்களும் வார்த்தைகளும் யூத சமயத்தில் முதுமையினுடைய மகிமையை அதிகப்படுத்துகின்ற நம்முடைய விவிலியத்தில் அவைகள் காண கிடைக்கின்றன. மேலும் முதியோருக்கு ஞானமும் மாண்புடையோருக்கு சிந்தனையும் அறிவுரையும் சிறந்த முதுகெலும்புகளாக கருதப்பட்டது. பரந்த பட்டறிவே முதியோருக்கு மணிமுடியும் அடிப்படையும் ஆகும். சீராக் நூல் 25:5-6. எனவே யூத சமயத்தில் தந்தையின் மற்றும் தாயின் முதுமையில் குழந்தைகள் உதவிட வேண்டும் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சீராக் 3:12. பெற்றோர்கள் மிகச் சிறப்பாக மதிக்கப்பட, அன்பு செய்யப்பட வேண்டும். 10 கட்டளைகளில் கடவுளுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை மதிக்கப்படுகிறார்கள். இனச்சட்டம் 5:16. அடுத்து, இளமையும் முதுமையும் எதிர் எதிர் அல்ல. தந்தையினுடைய அறிவாற்றல் குறைந்தாலும் குழந்தைகள் பொறுமையை கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். இளமை மிடுக்கில் இருப்பதால் தந்தையை இகழக்கூடாது. இவ்வாறு யூத சமயத்தில் முதுமை போற்றப்படுகிறது. முதுமை
கடைசி வரைக்கும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. 3 பெரிய மதங்களுடைய சிந்தனைகளை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இன்று நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சிந்திக்க இருக்கின்றோம். இன்று சிந்திக்க செயல்பட முதலாவதாக, குழந்தைகள் இறைவனுடைய மிக பெரும் அருள் வளங்கள். இந்த பூவுலகில் கொண்டாடப்பட வேண்டிய கொடை ஒரு குழந்தை. வீட்டின் நாட்டினுடைய எதிர்காலம். நம்பிக்கைகள் பல இவர்களைத்தான் உரசிச் செல்லுகின்றது. எல்லைகளையும் தொல்லைகளையும் தாண்டி உறவு செய்யக்கூடியவர்கள், எனவே உறவு செய்யப்பட வேண்டியவர்கள். உலகினுடைய எல்லா காலங்களிலும், சமயங்களிலும், சமூகங்களிலும் குழந்தைகள் அதிகமாகவும் அழுத்தமாகவும் அன்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். குழந்தையை கையில் ஏந்துவது கடவுளையும் அவரது அனைத்து பண்புகளையும் ஒட்டுமொத்தமாகவே கையில் ஏந்துவதற்கு சமம். சமத்துவத்தின், சமாதானத்தின், குற்றமற்ற தன்மையின் மொத்த வங்கியும் வாடிக்கையாளரும் நம்முடைய குழந்தைகளே. எனவே இந்த குழந்தைகளை எப்படி நாம் பார்க்க வேண்டும்? குழந்தைகளே தூய்மையினுடைய அடையாளம், மகிழ்ச்சியினுடைய உறைவிடம், சுதந்திர பறவை, நன்மை தீமை பகுத்தறியும் தன்மை இல்லாத ஆனால் அதே நேரத்தில் அப்பழுக்கற்ற அன்பினுடைய வடிவங்கள். இன்றைய காலகட்டத்திலே குழந்தைகள் இறைவனின் கொடை என்பது பல்வேறு தருணங்களில் சில மனிதர்களால் மறக்கப்படுகிறது. குழந்தைகளின் உயிரை பறிக்கும் நரபலி பழக்கங்கள் இன்றும் இந்தியாவில் ஆங்காங்கே நடைபெறுகிறது. அது கலாச்சார சமய பகுத்தறிவு சீரழிவு ஆகும். பிறந்த குழந்தைகளை ஆங்காங்கே அனாதைகளாக போட்டு விட்டு விடுதல், பிறந்த குழந்தைகளை கொலை செய்தல், பெண் குழந்தைகள் என்றால் உயிர் பறிக்கப்படுதல், குழந்தைகள் வேண்டாம் என்று திருமணமாகாமல் வெறும் கூடி வாழுதல், குழந்தைகள் சுமை என்று எண்ணி வெறும் நுகர்வு கலாச்சார கொள்கைகளில் செயல்களில் ஈடுபடுதல், தாழ்ந்த ஜாதி என கருதப்படும் குழந்தைகளுக்கு பிறப்பு வசதிகளை இல்லாமல் இருத்தல், சில மாநிலங்களில் உள்ள அரசு மருத்துவமனை அவலங்களும் குழந்தை மரணங்களும் இதற்கு எடுத்துக்காட்டுகள். நவ நாகரிக உலகத்திலும் குழந்தைகளின் இறப்புகளின் கூடுதல் விகிதம், மருத்துவமனைகளில் அலட்சியங்கள், போதிய மருந்து, ஆக்சிஜன் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமை, பொருளாதார ஏழ்மை, சாதிய வக்கிர தாக்குதல்கள் ஆகியன குழந்தைகள் இறைவனின் கொடை என்பதை மறுதலிக்கின்ற நிதர்சனங்கள். இவைகள் நிச்சயமாக கண்டிக்கப்படவும் மாற்றப்படவும் வேண்டியவைகள். குழந்தைகள் தூய்மையின் அடையாளம். முற்காலத்தில் குழந்தைகள் உண்மையின் தூய்மையின் அப்பழுக்கற்ற தன்மையின் வடிவங்களாக கருதப்பட்டார்கள். எடுத்துக்காட்டுகளாக கிராமிய தன்மைகள், இயற்கை சார் விளையாட்டுக்கள், இயற்கையோடு ஒன்றித்த வாழ்வு முறைகள், மண்ணோடும் மனித மனங்களோடும் பழகும் தன்மை, இவைகளெல்லாம் அன்றைய குழந்தை காலத்து சொத்துக்கள். எப்படி ஒரு கிராமிய தன்மையோடு தூய்மையாக வாழ்ந்தார்கள் என்பதுதான். அன்றைய கிராமிய மனித இயற்கை இயல் தன்மைகள் அழிந்து கொண்டே வருகின்றன. கிராமிய விளையாட்டுகள் இருந்த இடத்தை வீடியோ மொபைல் விளையாட்டுகள் ஆக்கிரமித்து விட்டன. சீனா, ஜப்பான் அவர்களது கைபேசி நம் குழந்தைகளின் கையில் நமது கிராமிய விளையாட்டுக்களை அவைகள் அழித்துவிட்டன. ஆனால் இப்பொழுது சீனா, ஜப்பான் அவர்கள் தங்கள் குழந்தைகளிலிருந்து கைபேசிகளை தூக்கி எறிந்து விட்டார்கள். அவர்கள் தூக்கி எறிந்த கைபேசிகளை நாம் இப்பொழுது தூக்கி சுமந்து வாழ்கின்றோம். வேதனையான காலத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். குழந்தைகளின் விளையாட்டு பொருளாக பிளாஸ்டிக் துப்பாக்கிகள் வலம் வருவது வருத்தமான ஒரு கலாச்சாரமாகும். குழந்தைகளுடைய உருவாக்கம் அன்று. குழந்தைகளின் உருவாக்கத்தில் கருவில் இருந்த பெற்றோர்கள் தனி கவனம் செலுத்தினார்கள். பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உடன் உறவுகள், குடும்பங்கள் குழந்தைகள் மீது எப்பொழுதும் நேர்மறை பதிவுகளையே கொடுத்து கொண்டிருந்தார்கள். அன்றைய கூட்டு குடும்ப வாழ்க்கையில் எந்த குழந்தையும் தனித்து விடப்பட்டது இல்லை. உடன் வாழும் மனிதர்களின் அன்பும் அரவணைப்பும் அறநெறி அழுத்தமும் அழகும் குழந்தைகளின் மீது இருந்து கொண்டே இருந்தன. இன்று குழந்தைகளுடைய உருவாக்கம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அவர்களின் சிறு பருவத்திலிருந்தே ஒழுக்க நெறிகளை, மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்க தவறுகின்றார்கள். உடன்பிறப்புகளின் தாக்கம் இல்லை. காரணம், குடும்பத்தில் மிக மிக குறைவான குழந்தைகள். மரபு உணவுகளை தவிர்த்துவிட்டு எதிர்மறை உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கின்றோம். சந்தைக்கு வருகின்ற எல்லா விதமான உணவு, உடை, அலங்கார பொருட்களையும் வாங்கி நுகர்ந்து பார்த்துவிட வேண்டும் என்கின்ற
நுகர்வு வெறி இன்றைக்கு அதிகமாகவே காணப்படுகிறது. குடும்பத்தில் குழந்தைகள் 1, 2 என்று மட்டுமே இருப்பதால் குறைவான கண்டிப்பு, ஆனால் அதிகமான செல்லம். போதுமான கண்டிப்பு இல்லாததால் பிற்காலத்தில் குழந்தைகளை வளர்ப்பது, குழந்தைகளை வளைப்பதும் கடினமாக இருக்கின்றது. குழந்தை பருவம் என்பது ஒரு வளையும் பருவமாகும். குழந்தைகளை கண்டித்தால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற வெளிநாட்டு உளவியல் இறக்குமதிகள் நமது மத்தியில் அதிகமாக மலிவாக கிடக்கின்றன. வெளிநாடுகளில் வேண்டாம் என்பதை நம் நாடுகளில் வேண்டுமென்று இறக்குமதி செய்கின்ற பரிதாபம் உள்ளது. அன்று ஒரு குழந்தையின் 6 வயதுக்கு மேல்தான் கல்வி கற்கலாம் என்று சமயங்கள் சொன்னன. பல நாடுகள் இதனை இன்றும் கடைபிடித்துக் கொண்டு வருகின்றன. பின்லாந்து நாட்டில் 7 வயதில் தான் பள்ளியில் 1ஆம் வகுப்பிற்கு சேர வேண்டும். ஆனால் இந்தியா, தமிழ்நாடு போன்றவைகளில் 3 வயதிலேயே பள்ளியில் சேர்த்து கட்டாயமாக படிக்க வைத்து மூளையை முடமாக்குகின்றோம். இதனால் பல குழந்தைகளுக்கு கற்றலில் விருப்பம் உண்டா, வெறுப்பு உண்டா என்று ஆராய வேண்டிய உளவியல் பிரச்சனைகளில் இருக்கின்றோம். 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் பொதுத் தேர்வுகள் என்று தேர்வுகளை ஏதோ சந்திக்கக்கூடாத அரக்கர்களாக ஆக்கிவிட்டு இருக்கின்றோம். கல்விகளிலே பாகுபாடுகள் உருவாக்கி கல்வியை ஒன்றில் காசாக்குகின்றோம், இல்லை என்றால் கசப்பாக்குகின்றோம். இன்றைய கல்விக்கும் மற்றும் கற்பிக்கும் வயதுக்கும் முறைக்கும் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அடுத்து இளமை காலம் என்று இன்றைய குழந்தைகளுக்கு தேவையை தாண்டிய சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. சுற்றுப்புறங்களின் தீய தாக்கங்களே அதிகமாக உள்ளன. சமூக தொடர்பு தாக்கங்கள், நண்பர்களின் தாக்கங்கள், எலக்ட்ரானிக் கருவிகளின் தாக்கங்கள், கட்டுக்குள் நிற்காத அறிவியல் வளர்ச்சியின் தாக்கங்கள், மதிப்பீடுகள் இல்லாத நாகரிக அடையாளங்கள் எல்லாம் சேர்ந்து பொறுப்பற்ற ஒரு இளமைத்தன்மையை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. எதையும் தீவிர அர்ப்பணத்தோடு எடுத்துக்கொள்ளாமை, கடின உழைப்பு இல்லாமை, உழைக்க மனமில்லாமை, இலவச கலாச்சாரம், களவு, இல்லை என்றால் பிச்சை, இல்லை என்றால் குறுக்கு வழி மூலம் பணம் தேடுதல், இதற்காக கொலை செய்தல், ஏமாற்றுதல், சோம்பேறித்தனமாக வாழுதல், இவைகள்தான் இன்றைய பல இளைஞர்களுடைய வாழ்வு நடைமுறை ஆக்கிவிட்டது. இதனால் ஏற்படும் மது மற்றும் போதை பழக்க வழக்கங்கள், செய்யும் செயல்களுக்கு தாங்களே பொறுப்பு எடுக்காமை முதலியன இதனுடைய பக்க விளைவுகள். வாழ்க்கையே நவீன எலக்ட்ரானிக் கருவிகளால் ஒரு விரல் வாழ்க்கையாகிவிட்டது. ஒரு செல் பிராணியில் உருவான மனிதன் இன்று ஒரு செல் பிராணியாகவே மாறிவிட்டான். காலையில் பல் துலக்காவிட்டாலும் செல் துலக்க தவறுவதில்லை. இன்றைய வீட்டு மற்றும் எலக்ட்ரானிக் கருவிகள் உடம்பு விளையாது நெளியாது வாழ வேண்டும் என்றுதான் நமக்கு கற்றுத்தருகிறது. நாகரிகத்தின் போலித்தன்மைகள் இவையெல்லாம் இன்றைக்கு ஒன்றாக சேர்த்து நம்முடைய இளமையை பக்கவாதமாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆக அன்றைய சமயங்கள் உடல் உள உழைப்பு, பெற்றோர் ஆசிரியர் சமூக நல்வழி தாக்கங்கள், மரபு மதிப்பீடுகள், கூட்டு குடும்ப உறவுகள், அடிப்படையான நன்னெறிகள் ஆகியவற்றிற்கு அழுத்தம் கொடுத்தன. அவையே மனித வளர்ச்சிக்கு அழகும் கொடுத்தது. இன்று இவை எல்லாமே விரைவாக அழிந்து கொண்டிருக்கிறது. அன்று முதுமை பருவம் என்பது ஆசீர் மற்றும் ஞானம் நிறைந்த ஒரு பருவமாக கருதப்பட்டது. முதுமை மதிக்கப்படல், பேணப்படல், போற்றப்படல் இருந்தது. முதியோருடைய ஞானம், அறிவு, அனுபவம் இளமைக்கு ஒரு பெரிய அடித்தளமாக இருந்தது. முதியோரை பேணுதல் இறை தொழுகைக்கு சமமாக கருதப்பட்டது. எனவே இப்படிப்பட்ட இறை தொழுகையின் மூலம் இறை ஆசீர் அன்றைய குடும்பங்களுக்கு கிடைத்தது என்பதை ஒரு நம்பிக்கையும் அனுபவமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு முதுமையை நாம் எப்படி பார்க்கின்றோம்? முதுமை இன்று ஒரு சுமையாக பார்க்கப்படுகிறது. அவருடைய ஞானம், அறிவு, அனுபவம் வீண் என்று உணரப்படுகிறது. அவைகள் கண்டுகொள்ளப்படவே இல்லை. உன் வாழ்விலிருந்து நீயே கற்றுக்கொள் என்ற இன்றைய நவீன இறக்குமதி வார்த்தைகளால் அன்றைய முதுமை அனுபவம் வீணாகிறது. ஆத்திச்சூடி, பாட்டிக்கதைகள்,
நீதிக்கதைகள், தாத்தா அறிவுரைகள் இன்று இல்லை. இவைகள் இருக்க வேண்டிய இடத்தில் நவீன நகைச்சுவை, வக்கிர வார்த்தைகள், தேவையில்லா செய்தி பரிமாற்றங்கள் இவைகள்தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று கேட்டல் குறைவு, பார்த்தல் அதிகம். இன்று பார்த்தல் அதிகம் என்பதால் வாசித்தல் குறைவாக இருக்கிறது. தாளில் புத்தகங்களில் வாசிப்பது குறைந்து கருவிகளில் பார்ப்பதே அதிகமாக இருக்கிறது. இப்படி வாசிப்பு குறைந்து கருவிகளில் பார்ப்பது அதிகம் என்பதால் மூளை பாதிப்புக்குள்ளாகிறது. பேப்பரில் படிப்பதே மூளையின் நல்ல அதிர்வுகளுக்கும் அதன் மூலம் ஏற்படுகின்ற நினைவாற்றலுக்கும் வழிவகுக்கும். பேப்பரில் வாசிப்பதால் நம் முன்னோர்களுடைய நல்ல செயல்களும் நல்ல மதிப்பீடுகளும் நினைவில் வைக்கப்படுகின்றன. வாசிப்பு இல்லாததால் நல்ல செயல்களும் நல்ல மனிதர்களும் விரைவில் மறக்கப்படுகிறார்கள். எனவேதான் மூத்தோர்கள் அவர்களுடைய செய்திகள் என்று மதிக்கப்படுவதில்லை, ஏற்கப்படுவதும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நிறைவாக மனதிலே நாம் கொள்ள வேண்டிய ஒரு கொள்கை பிடிப்பாக, வாழ்க்கை என்பது இன்றைக்கு துரிதமாகிவிட்டது. உணவு, உடை, உறவு, நட்பு, பயணம், சிந்தனை மற்றும் குடும்பம் எல்லாமே இன்றைக்கு துரிதமாகிவிட்டது. இந்த துரித மனநிலைகளால், பண்பாடுகளால் நல்ல நினைவுகளும் நல்ல உறவுகளும் நல்ல மனிதர்களும் துரிதமாகவே மறக்கப்படுகிறார்கள். இன்று இங்கு மறக்கப்படுவது மனித சொந்தங்களும் பந்தங்களும் மட்டுமல்ல, மனித நேயங்களும் மனித மாண்பும் தான். இங்கு இன்று மறக்கப்படுவது மதிப்பீடுகள் மட்டுமல்ல, மனிதர்களே மறக்கப்படுகிறார்கள். எனவே சமயங்கள் போற்றிய மனித வளர்ச்சி நிலைகளில் பொதிந்திருந்த மனித மாண்பை மீண்டும் தேடுவோம், கண்டுபிடித்து பயனடைவோம், பண்படைவோம். நமது குழந்தைகளிடம் இப்படிப்பட்ட சமயங்கள் கொடுத்த அந்த நல்ல மதிப்பீடுகளை கொடுக்க நம்முடைய பயணம் தொடரட்டும். நன்றி.